மச்சி, நான் தான் உங்க ஸ்டைலிஷ் தமிழச்சி. வீக்கெண்ட் விஐபில ட்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு நம்ம எபிசோட் 1 பார்த்தோம். சரி, எபிசோட் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டீயை வச்சுட்டு ஐ திங்க் பண்ணும்போது முந்தானத்துக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. போன வாரம் விமன் எம்பவர்மெண்ட் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி நானே கூட வீடியோலாம் போட்டிருந்தேன். அப்ப டக்குன்னு பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் தெர் இஸ் அ மேன் அப்படின்வாங்க. ஆனா அந்த மேனோட கண்டிஷன் தான் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பாவம் அப்படிங்கிற டைட்டிலோட இனி நம்ம எபிசோட் 2 பார்க்க போறோம். ஓகேவா? வெல்கம் டு வீக்கெண்ட் விஐபி. கேள நீ கேள முருகன் நீ கேள. ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆன ஆம்பளைங்க தான். சரி, இந்த கல்யாணம் ஆன ஆம்பளைங்க இந்தியால என்ன பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்தியா விட்டு வந்து பல நூற்றாண்டு காலம் ஆச்சு. ஆனா கல்யாணம் ஆம்பளைங்க அமெரிக்கால என்ன பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சுத்தீவிர என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் டெய்லி வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். சோ யூஎஸ்ல இருக்கிற கல்யாண ஆம்பளைங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட வாழ்க்கையை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து வீக் டே வாழ்க்கை, ஒன்னு வந்து வீக்கெண்ட் வாழ்க்கை. வீக் டே வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிள். காலையில எழுந்துக்கிறது, அப்புறம் வந்து குளிக்கிறது, பல்லு தேய்கிறது, சாப்பிடுறது, அப்புறம் ஆபீஸ் போறது, கிளைண்டோட சண்டை போறது, சாயங்காலம் வந்து ஆஃப் ஷோ டீமோட சண்டை போட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே வந்து பெட்ல போய் படுத்து தூங்கிறது. வீக்கெண்ட் வாழ்க்கைய 3 சப் கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போற நம்ம வீட்டு ஆகம்ல சனிக்கிழமை ஆனா தான் ரொம்ப பேஷனேட்டா ஃபீல் பண்ற ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறதா. அதான் பேசிக்கலி ஃப்ரைடே நைட்ல இருந்து இந்த மென்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல மச்சி நாளைக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ்க்கு போவோமா, இங்க டென்னிஸ் டோர்னமெண்ட் இருக்கு போவோமா, நம்ம ஏன் வாலிபால் விளையாடக்கூடாது அப்படின்னு கூடி கூடி பேசி நம்மளும் சனிக்கிழமை ஆனா காலையில எழுந்திரிச்சு என்னைக்குள்ள திருநாளா குளிச்சு மொழிகி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அந்த கிரிக்கெட் பேட்டை கையில எடுக்கிற டைம்ல உள்ளேந்து வருமே ஒரு குரல். அம்மா அப்பாவை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, ஆடு மாடு கோழியை விட்டுட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு இங்க வந்து H4ல உனக்கு வடிச்சு கொட்டுறேனே, இந்த அலமேலுவ கண்ணுக்கு தெரியலையா மிஸ்டர் அம்மையப்பன் அப்படின்ற அந்த குரலை கேட்ட உடனே நம்மால பாக்கெட்ல இருந்து வெளில வர சச்சின் டெண்டுல்கரை அப்படியே படுக்க போட்டுட்டு, கோதாவரி அந்த மாப்பை எடுத்து வைமா, மாமா வந்து பலான்னு தொடச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை பார்க்க போயிடுவாரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு அவரு பாக்கியமா நினைச்சு செய்யற ஒரு வேலை பாத்ரூம் கழுவுற வேலை தான். சப் கேட்டகரி நம்பர் 2, பார்ட்டி செல்லுதல். பர்த்டே பார்ட்டி, சீமந்தோ, பேபி ஷவர், வெட்டிங் ஆனிவர்சரி, ஸ்வீட் 16 பேக் டு பேக் பார்ட்டி நடந்துட்டே இருக்கும். பார்ட்டியே இல்லைன்னா கூட போட்லாக், கெட் டுகெதர், கிட்டி பார்ட்டின்னு எதையாவது ஒண்ணு பண்ணி ஒண்ணு கூட்டிடுவாங்க. நார்த் இந்தியன் பார்ட்டி, சவுத் இந்தியன் பார்ட்டின்னு நம்ம லேடிஸ் எல்லாம் கலர் கலரா என்ன புடவை கட்டலாம், போன தடவை பார்ட்டியில போட்ட ட்ரெஸ் இந்த பார்ட்டியில ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆம்பளைங்க எல்லாம் மான்யவார் மாடல்ஸ் மாதிரி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ ஈஸ்ட் இந்தியாவோ ஒரு அழுக்கு டி ஷர்ட்டையும் ஒரு ஷார்ட்ஸையும் போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி கார் சீட்ல போயிட்டு அப்படியே பார்ட்டியில போய் மிச்ச சொச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி வர அழகே ஒரு அழகு கண்கொள்ளா காட்சி தான். சப் கேட்டகரி நம்பர் 3, ஷாப்பிங் செல்லுதல். நம்ம ஊர்ல ஷாப்பிங்னா குமரன் போத்தீஸ்க்கு எல்லாம் போறது. ஆனா இந்த ஊர்ல ஷாப்பிங் போறதுன்னா இந்தியன் கிராசரி ஸ்டோருக்கு போய் மளிகை சாமான் வாங்குறது தான். அங்க போய் பார்த்தா நம்ம ஆம்பளைங்க எல்லாம் அந்த கார்ட்ல குழந்தைய முன்னாடி உட்காத்தி வச்சுக்கிட்டு கையில ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுக்கிட்டு இந்த தக்காளி வெங்காயம் பொறுக்கிற அழகு இருக்கே. மேட்ரிமோனி சைட்ல கூட பொண்ணு கிடைச்சிருது ஈஸி. ஆனா இந்தியன் ஸ்டோர்ல சொத்த இல்லாத ஒரு தக்காளி வாங்குறது அவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இங்க. ஆனா இதுக்கெல்லாம் மீறி இதெல்லாம் சாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ எல்லாம் ஒரு இன்ஜினியரா, நீ எல்லாம் ஒரு மேனேஜரா, ஒரு நல்ல தக்காளி கூட உனக்கு வாங்க தரல அப்படின்னு பொண்டாட்டி காரி துப்பும் போது அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாந்தமா சிரிச்சுட்டு போவானே, அதுதாங்க நம்ம ஊரு இந்திய ஆம்பளை. இப்ப நான் சொன்ன இந்த மேஜர் சப் கேட்டகரிஸை தவிர டிரைவர் வேலை பாக்குறது, குழந்தைகளை கொண்டு போய் கிளாஸஸுக்கு விடுறது, பார்ட் டைமா சமைக்கிறது,
அதுக்கப்புறமா போட்டோ எடுத்து கொடுக்கறது, கிரீன் கார்டு வரலையே அப்படின்னு யோசிக்கிறது, கிரெடிட் கார்டு பில் கட்டுறதுன்னு சில பல உபரி வேலைகளையும் நம்ம வீட்டு ஆம்பளைங்க செய்யறாங்க. ஆமா, இப்ப நீ எதுக்கு இந்த ஆம்பளைங்க பண்ற வேலையெல்லாம் பட்டியலிட்டு போடுற அப்படின்னு கேட்டா, ஜோக்ஸ் அபார்ட், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இந்தியன் மென், அதுவும் எஸ்பெஷலி ஐடில இருக்கிறவங்க வந்து ரொம்ப யங் மென் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்கன்னு நிறைய நியூஸ் வருது. இதுக்கு டாக்டர் சொல்ற மேஜரான ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகக்கூடாதுன்னு. அப்ப நாங்க பண்ற வேலையெல்லாம் நித்தியலாமா ஹேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ நோ நோ, நீங்க பண்ற வேலையை நீங்க பண்ணிட்டே தான் இருக்கணும், அது உங்க கடமை. ஆன் டாப் ஆஃப் இட் டெய்லி ஜிம்முக்கு போய் உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போறோம்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல பார்ட்டியானா பீரியும் பிரியாணியும் உள்ள தள்ளாதீங்க. Look at my face in the mirror and I wonder what I see. I'm just a traveling soldier and I'll be all I can be. But right now இதுக்கும் மேல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அப்படியே உங்க கண்ணை திருப்பி வீட்டுல உங்க கூட இருக்கிற அந்த குத்து வழக்க பாருங்க. சந்திரமுகியா மாறி இருக்கிற அந்த கங்காவை பாருங்க, எப்படி மல்டி டாஸ்கிங் பண்றாங்கன்னு அவங்கள பார்த்து கத்துக்குங்க. அப்படியும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போலனா நம்ம சேனலுக்கு வாங்க, நம்ம ஷோஸ் எல்லாம் பாருங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நீ சொன்ன எல்லாமே உண்மை ஹேமா அப்படின்னு இமோஷனலா ஃபீல் ஆற ஆம்பளைங்க எல்லாம் அப்படியே உங்களாட்டமே ஃபீல் பண்ற மத்த ஆம்பளைங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம உங்க வலது கையால சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா குடும்பத்துல வந்து இந்த மாதிரி வத்தி வைக்கிற மாதிரி ஷோ பண்றியா அப்படின்னு காரி துப்ப நினைக்கிற லேடிஸ் எல்லாம் இடது கையால சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.